வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால கிறிஸ்டியனுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அண்ட் பிரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட நிலமை, ரைபேக் ரிட்டர்ன், ரோமன் ரிட்டர்ன், பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் சொல்லிட்டு எக்கச்சக்க அப்டேட்டுகளை பற்றியும் சில ரெஸ்லிங் நியூஸ்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது த பிக் காய் ரைபேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு ரெஸ்லருடைய பேரை சொல்லியிருப்பார். அதுதான் ரைபேக். பொதுவாகவே ஒரு ரெஸ்லர் மேலே WWE பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அவரை கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பேரை பற்றியும் அவருடைய எருமையை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரைபேக்கோடைய பேரையும் பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதை கேட்ட உடனே ரைபேக்கு கையும் காணலை காலும் காணலை. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவோம்ல, கையும் காணலை காணும் காணல ஈஸ்வரா அப்படின்னு டக்குன்னு கோட் ஷூட்டில் மாட்டிக்கிட்டு வேறு மாதிரி மாட்டிடுவார். அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட்டு போட்ட மாதிரி அதில் ட்ரிபிள் ஹைச் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி, ஹண்டர் ஹாப்பி மண்டே, அட்லீஸ்ட் ஒர்க், நானும் ஒர்க் பண்ண வாரேன், என்னை கூப்பிடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக கூப்பிடுறாரு. என்னையா ரைபேக் இவ்வளோ காஞ்சி கிடக்காருன்னு கேட்டிங்கன்னா, ரைபேக் எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் கோட மாட்டேக்காருங்க. சும்மா வந்து ரெஸ்லிங் பண்ணிட்டு போ அப்படிங்கிறதுக்காக கூட கோட மாட்டேங்காங்க. WWEல சண்டை போட்டால் கண்டிப்பாக அதிகமான வருமானம் கிடைக்கும், அதனால் WWE வரதை பெரிதும் எதிர்பார்க்காரு. சரி, இப்போ பொழப்புக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரைபேக், நான் இன்றைக்கி ஃபுட்டு சாப்பிட போகிறேன் என்ன மாதிரி தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு அதில் அவருக்கு நல்லா வியூஸ் வருது, அந்த வருமானத்தை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லரில், ஸோ ரெஸ்லிங் பண்ணால் தான் அது உண்மையான பொழப்பு. ஸோ அது எப்போ WWE கான்ட்ராக்ட் கொடுக்காங்களோ அப்போ தான் WWEக்கு திருப்பி வந்தாலும் மிந்தி இருந்த மவுஸு, மிந்தி இருந்த மரியாதை, மிந்தி இருந்த அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. என்ன WWEக்கு வந்தால் சம்பாதிக்கலாம், த பிக் காய் ரைபேக் அப்படின்னு சொல்லிட்டு WWE பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸாக நடத்தலாம். ரைபேக் இப்படி காஞ்சி கிடக்கிறத பற்றியும், ரைபேக் ஒரு உள்ள WWEக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லுவீங்க அடுத்த அடிமை ரெடின்னு. இங்கே சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவர் WWEக்கு வந்தார்னா அடிமை தான். முந்தி மாதிரி நெக்ஸ்ட்டு கோல்டுபர்க்லாம் காட்ட மாட்டாங்க. கோல்டுபர்க்கே ஊஸ் த நெக்ஸ்ட்டுன்னு காட்டிட்டானுங்க. இதில் எங்கே நெக்ஸ்ட்டு கோல்டுபர்க்கு? கரெக்டு தானே? அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கும் ஜேட் கார்களுக்கும் ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க. அந்த மேட்சை நடத்தாமல் விட்டாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் வந்து ஒரு லைவ் ஈவெண்ட்டில் ஜேட் கார்கள் கூட இதே மாதிரி தான் ஒரு மேட்ச் ஆடிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஷோல்டரில் ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுட்டு டாக்டர்ஸ் பார்த்துட்டு, என்ன பாருமா நீலாம் கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது, கண்டிப்பாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கே பார்த்தீங்கன்னா மிஷினை கூட்டிகிட்டு வரல. WWE பார்த்தீங்கன்னா இதனால தான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் மிஷினுக்கு எந்த விதமான மேட்சையும் கொடுக்கலையாம். மிஷினுக்கு இன்ஜுரி ஆனதுனால ஜேகார்களுக்கு எந்த மேட்சை ஃபுல் பண்ணணும், எப்படி ஸ்டோரியை கொண்டு போகணும் அப்படின்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஜேகார்கள் சும்மா வந்து அவளுக்கு இன்ஜுரி ஆகிட்டு, நான் அடித்ததில் அவளுக்கு இன்ஜுரி ஆகிட்டு, அவரால் இந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேர்கார்களுக்கு அடுத்த ஆப்போனண்ட் அப்படிங்க அவங்க தேவைப்படுதில்ல. அதனால் ஜேர்கார்கள் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பேசிகிட்டு இருக்கும்போது NXT சூப்பர் ஸ்டாரான ஜோர்டன் கிரேஸ் ஸ்மாக்டவுனுக்கு டெபியூட் ஆன மாதிரி, ஏதோ அர்ஜென்ட்டாக டெபியூட் ஆன மாதிரி இருந்தது. அர்ஜென்ட்டாக ஸ்மாக்டவுனுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த டைட்டிலுக்காக நான் மோத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்கார்களை பார்த்து போகிற மாதிரி போயிருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்பரேட் அவங்களுக்கு தேவையில்ல, அதனால் அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா NXTலேருந்து இவங்களை இறக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. சரி, இதுக்கப்புறமா ஜோர்டன் கிரேஸுக்கும் ஜேட் கார்கருக்கும் ஸ்மாக்டவுன் பேண்ட ஒரு ஸ்டோரியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், உங்களுக்கு நான் மூளையை கசக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். அதாவது இந்த நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்த ஒரு 8 பொண்ணுங்களை சொல்ல போகிறேன். அந்த 8 பொண்ணுங்க கூட யாரு கூட டேட்டிங் பண்ண போகிறீங்க? அதாவது ஒன் டே லவ் யாரு கூட இருந்தால் நல்லாயிருக்கும்? என்னடா வித்தியாசமாக கேட்குறேன்னு தெரியுதில்ல, பார்த்துக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, இதில் யாரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? இருங்க, இன்னொன்று இருக்குது. நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9, நம்பர் 10, நம்பர் 11, 12. 11, 12 சொல்கிறவன் லெஜண்ட் தான் உண்மையிலேயே. 11, 12 சொல்கிறவன் லெஜண்ட். நீங்கள் யார் கூட டேட் பண்ண விரும்புகிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் யார் கூட அதிகமாக டேட் பண்ண விரும்புகிறீங்கன்னு பார்க்குறேன். சரி, அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்கப்புறம் மண்டே நைட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், சில பேருடைய மண்டையை குழப்புற செய்திகள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல பேருடைய எதை கலக்கிற செய்திகள்னு சொல்ல முடியல, வயிற்ற கலக்கிற செய்திகள்னே வச்சுருக்கலாமே.
அப்படி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு கிறிஸ்டியரிக்கோ ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய செய்திகள் வந்திருக்குது. இதை பற்றி தான் நம்ம ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்டியரிக்கோ டபிள்யூக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு, அது எப்போ வேணால் இருக்கலான்னு. ராயல் ரம்பிளை பக்கத்தில் வச்சுட்டு எதுக்குப்பா மண்டே நைட் ராக் ரிட்டர்ன் ஆக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் திங்ஸ் கூட சேர்ந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த கொலாபு பண்ணும்போது ரால ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தால் தானே அது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதனால் கிறிஸ்டியரிக்கோ வந்து அர்ஜென்ட்டாக இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்டு ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Y2J இஸ் ஹியர், கிறிஸ்டியரிக்கோ டபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் ஒரு புறம் துக்கமான செய்தியும் இருக்குது. ஏன்னா கிறிஸ்டியரிக்கோ டபிள்யூக்கு வரதை காட்டிலும் ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் திருப்பி டபிள்யூக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. இந்த வாரம் மட்டும் கிறிஸ்டியரிக்கோ இந்த வாரம் ராக் வந்தாருன்னு வைங்களேன், அந்த ரிட்டர்ன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். சொல்ல முடியாது, ஒரே நேரத்தில் பல ரிட்டர்ன்ஸை ஒரே நேரத்தில் டபிள்யூ கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்டியரிக்கோ மாதிரியான ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது மெயின் ஈவெண்ட்டை தான் எதிர்பார்ப்பார். இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிற ரெஸ்லர்ஸ் பொதுவாகவே அவங்க மெயின் ஈவெண்ட்டில் தான் ரிட்டர்ன் ஆவாங்க. இப்போ நான் சொல்கிற கிறிஸ்டியரிக்கோ ஒருவேளை மெயின் ஈவெண்ட்டில் ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னா மற்ற ரெஸ்லர்ஸ்க்கு கிளாஸ் கிடைக்காது. ஸோ அப்போ அவங்களோட ரிட்டர்ன் ராயல் ரம்பிளுக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதம் எண்டிங்க்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் யாரை பற்றி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்டியரிக்கோ ஒருவேளை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக் ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னா, அதுவும் மெயின் ஈவெண்ட் ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வருவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். பொதுவாகவே இந்த வாரம் மண்டே நைட் ராவை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக தான். தலைமை டபிள்யூக்கு போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதமாக அவரை பார்க்கல. ராயல் ரம்பிள் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரில. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இந்த வாரம் மண்டே நைட் ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கணும்னா கண்டிப்பாக கிறிஸ்டியரிக்கோவுக்கு கேள்விக்குறி தான். ஸோ அவரை வந்து மேபி சொல்ல முடியாது, எல்லா ரிட்டர்னையும் ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. மொத்தமாக அள்ளிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அள்ளிட்டு வர கூட வரலாம். அண்ட் பீஸ்டன் கார்னர், பிராக் லெஸ்னரோட பேரும் இந்த வாரம் மண்டே நைட்டால் அடிபட்டிருக்குது. என்னப்பா சொல்கிற, இப்போ தான் ரோமன் ரெயின்ஸோட பேர் அடிபட்டுருங்குத, அடுத்து பிராக் லெஸ்னரோட பேர் அடிபட்டுதுங்கிற, என்னங்க பண்ணது? உருட்டு அப்படியா இருக்குது. உருட்டுகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உருட்டில் கந்தரவ கோட்டை அதிருதோ இல்லையோ, ரெஸ்லிங் கிங் கோட்டை அதிருது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ரிட்டர்னும் இந்த வாரம் மண்டே நைட்டால் பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. கடைசியில் நொட்டிட்டு போயிடக்கூடாது தம்பி. அப்புறம் மொத்தமாக போச்சு. அப்புறம் நான் செத்தேன். இப்போ நான் சொல்கிறதில்ல, பிராக் லெஸ்னர், கிறிஸ்டியரிக்கோ, ரோமன் 3 ரிட்டர்ன் ஆகலன்னு வைங்களேன், செத்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி எனக்கு மண்டே நைட் ராக்கை ஒரு நாள் முன்னாடி கிடைக்கிற ரூமரில் மேக்ஸிமம் முக்கால்வாசி நடந்துடும். நான் அந்த வகையில் அதெல்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் இருக்குதுன்னு. ஸோ இது யாராக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாரை பெரிதும் எதிர்பார்க்குறீங்க நான் கேட்கேன்? பிராகா அல்லது ரோமன் ரெயின்ஸா அல்லது கிறிஸ்டியரிக்கோ? பிராக் லெஸ்னர்னா பீஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன்னா ட்ரைபல் சீஃப், கிறிஸ்டியரிக்கோன்னா Y2J. யாருக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த வாரம் மண்டே நைட்ராவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்பெஷலிக்கான மண்டே நைட்ரா. எஸ், மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக தான் நடக்க போகுது. பிரான் பிரேக்கர் vs CM Punk வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டைட்டில். ஸோ இதில் நிறைய சர்ப்ரைஸை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த CM Punk ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை முதலாக இப்போ தான் டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், கடைசியாக நவம்பர் மாதம் எண்டிங்கில் தானே அவர் வந்து சாம்பியனே ஆனார். அதுக்கப்புறமா இப்போ தானே வந்து டிஃபெண்டிங் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் சாம்பியனுக்கு அப்புறமா இப்போ தான் அவருடைய முதல் டைட்டில் டிஃபெண்டிங் இருக்குது. நான் அந்தளவுக்கு தெரில. இந்த டைட்டில் டிஃபெண்டிங்கில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத காட்டிலும் பிரான் பிரேக்கர் கிட்ட தோக்காமல் இருப்பாரா அப்படிங்கிறத ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு நியூ சாம்பியனோட ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லாட்டா பிரான் பிரேக்கர்கிட்ட இருந்து CM Punk ரிட்டைன் பண்ணுறாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி மேக்ஸ்டீன் துருபி அவங்களோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பெக்கி லிஞ்சுக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெக்கி லிஞ்சுக்கும் மேக்ஸ் துருபிக்கும் மேட்ச் நடக்குது. இது 4வது தடவை. ஆல்ரெடி 3 தடவை மேக்ஸின் துருபி வெற்றி பெற்றதுனால 4வது முறை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் போன வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, வாங்க அதை பற்றி பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம சினிமா கிங் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் அண்ட் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த சேனலுக்கும் ஆதரவு தருவீங்க. நிறைய பேர் சினிமா நியூஸ் பார்ப்பீங்க, அதில் நிறைய பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட சப்போர்ட் உண்மையிலேயே எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டுக்காருன்னா, புல்லட் கிளப்பை பற்றி ஒரு வீடியோ போடுங்க லாங்கானு. புல்லட் கிளப்னாலே என்னென்னு பல பேருக்கு தெரியாது ப்ரோ. இதில் நான் லாங்காக ஒரு வீடியோ போட்டோன்னா யார் பாப்பா? ராண்டி vs கோடி எப்போ நடக்கும்? இதை நம்ம ராயல் ரம்பிளில் பெரிதும் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு அதுதான் ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்குது. அடுத்த செய்தி என்ன கேட்டுக்காருன்னா, நாளைக்கு ரோமன் வருவாரா? வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.